ஓம் நமச்சிவாயே என்ற திருமந்திரத்தை 108 முறை சொல்லும் பொழுது நம் உடல் உயிர் இரண்டும் சக்தி பெறுகிறது. இதை சொல்வதற்கு முன்னதாகவே நம் உடம்பில் அந்த விபூதியை அணியும் பொழுது உடல் ஒரு காந்தப்புலமாக மாறுகிறது. இன்று தொப்புள் குழி இருக்கிறது. அந்த தொப்புள் குழியில் இந்த 3 விரலால் திருநீரை எடுத்து நடுவிரல் தொப்புள் குழியிலும் மேல் கீழ் விரல் அதன் மேல் கீழும் இருக்குமாறு நாம் இந்த திருநீரை பூசும் பொழுது சூரியன் உதித்தாலும் சூரியன் உதிக்காவிட்டாலும் மழை பொழிந்தாலும் பனி அடித்தாலும் நம் உடம்பிற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தேவை. அந்த வெப்பநிலை குறையும் பொழுதுதான் நமக்கு காய்ச்சல் குளிர் என்ற 2 நோய்களுமே நம்மை தீண்டுகின்றது. தொப்புள் கொடிக்கு நம் உடலுக்கு தேவையான வெப்பத்தை எல்லாம் சேர்த்து தரக்கூடிய சக்தி இருக்கிறது. அந்த சக்தி நம் உடலில் சில நேரங்களில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விபூதியை பூசி வரும் பொழுது அது குறையாது. தினம் தினம் அதற்கு நாம் சக்தியூட்டுகிறோம். தொப்புள் குழியில் அந்த பிரபஞ்ச சக்திகளெல்லாம் இழுக்கக்கூடிய திறன் இருக்கிறது. அதற்கு மேல் ஒரு அங்குலம், கீழ் ஒரு அங்குலம். இந்த இரண்டிற்கும் அந்த சக்தியை ஊக்குவிக்கக்கூடிய திறன் இருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி, அந்த வர்ம புள்ளியில் நமது விரல்கள் தீண்டும் பொழுது அல்லது தூண்டிவிடும் பொழுது நமக்கு தேவையான உயிர் சக்திகளெல்லாம், அதற்கு பெயரே கருவறை புள்ளி என்று சொல்வார்கள், உயிர் சக்திகளெல்லாம் தானாக உற்பத்தியாகி அந்த தொப்புள் குழிக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். தொப்புள் குழிக்கு மேலே ஒரு அங்குலத்தில் ஒரு வர்மப்புள்ளி இருக்கிறது. அந்த வர்மப்புள்ளி நம் உடலில் எந்த இடத்திலும் நீர்த்தேக்கம் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய புள்ளி. அந்த புள்ளியின் மீது நமது விரலால் பூசப்பட்ட அந்த திருநீர் தூண்டிவிடும்போது நம் உடலில் நீர்த்தேக்கம் ஏற்படாமல், நீர் அளவுக்கு அதிகமாக குறைந்து விடாமல் பாதுகாக்கப்படுகிறது. இத்தனை வித்தைகளை கற்று இதுவெல்லாம் மக்களுக்கு போய் சேர வேண்டும். இதை செய்தாலே அவர்களுக்கு எந்த விதமான நோயும் வராது என்ற உயர்ந்த மனதோடு கூறியவர்கள் முன்னோர்கள். இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. ஆனால் முன்னோர்கள் கூறியது நல்லது என்று எதெல்லாம் சொன்னார்களோ அதை நாம் பயன்படுத்தும் பொழுது அது நல்லதாகவே நடக்கும். இது ஆகாது என்று எதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அதை செய்யாத பொழுது நம் உடம்பிற்கு பழுது ஏதும் நடக்காது. இப்படி நாம் சாதாரணமாக எண்ணக்கூடிய இந்த திருநீரில் இத்தனை விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள். அவங்க கூறி 5000 வருஷத்துக்கு மேலாச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் நாம் இதை பயன்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லை. அதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். நாம் எத்தனையோ கல்விகளை கற்றுக்கொள்ளலாம். அந்த கல்வியை கற்றுக்கொண்டு நாம் எத்தனையோ செல்வங்களை சேர்த்தலாம். ஆனால் சேர்த்திய செல்வங்கள் எல்லாம் ஒரு நாள் நோய் வந்தால் முடிந்து விடுகிறது. அந்த ஒரு நாள் கூட நோய் வராமல் தடுக்கக்கூடிய உன்னதமான மருத்துவம்தான் இந்த ஆன்மீக மருத்துவம். இந்த ஆன்மீக மருத்துவத்தை நான் கூறும் விஷயத்தை நீங்கள் ஒரு முறைக்கு பலமுறை போட்டு கேட்டு அதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த தொப்புள் குழியிலே
நாம் தினசரி விபூதி அணிந்து வரும் பொழுது நான் முன்னர் கூறிய அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். நமது வாழ்க்கையில் என்றுமே, அதாவது காய்ச்சல், குளிர் இந்த இரண்டும் வராவிட்டால் தலைவலி, வயிற்று வலி எதுவுமே வராது. இப்படி நோய்களே இல்லாமல் மாற்றக்கூடிய அற்புதமான இடம் இந்த தொப்புள் குழி. காய்ச்சல் தலைவலிக்காக நாம் மருத்துவர்களை தேடி செல்லும் பொழுதுதான் நாம் மிகப்பெரிய நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான புள்ளி, அற்புதமான இந்த விபூதி இடம் நீங்கள் தெரிந்து கொண்டு தினசரி பயன்படுத்துங்கள். மிகச்சிறந்த பலனை அடையலாம். ஓம் நம சிவாயே.